சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 50 24,039 ஓப்பன் ஆகி இருந்துச்சு. ஹை வந்துட்டு 24,259, லோ 24,000. முடியும் போது சந்தை 4 புள்ளிகள் ஏற்றத்துல 24,211 முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு என்எஸ்சில மொத்தமா ட்ரேட் ஆன பங்குகளோட எண்ணிக்கை 3,442, அட்வான்சஸ் 1,776, டிக்ளைன் 1,557, அன்சேஞ்ச் 109. இன்னைக்கு என்எஸ்சில 52 வார உச்சம் தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 122, லோவ தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 49, அப்பர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 136, லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 81. பிஎஸ்சி 47 புள்ளிகள் ஏற்றத்தோடு 77,616 முடிஞ்சிருந்துச்சு. கமாடிட்டி சந்தையில தங்கம் 0.99 புள்ளிகள் இறக்கத்துல 1,42,051 வர்த்தகமாகிட்டு இருக்கு. சில்வர் 1.29 புள்ளிகள் இறக்கத்துல 2,19,795 வர்த்தகமாகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.67% ஏற்றத்தோடு 7,064 வர்த்தகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்ததுன்னு நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே ரெஜி தாமஸ் சார்ட்ட இந்த வார ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். ஐடி துறை இன்னைக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? இதோட காரணம் டிசிஎஸோட ரிசல்ட்டா இல்ல திரும்பவும் ஐடி துறை பூமுக்கு வருதுங்களா சார்? ஐடி துறையில இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்களா சார்? வணக்கம் நிவேதா. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவா போன வாரம் டேர்ன் ஆனதுக்கும் இன்னைக்கு டேர்ன் ஆனதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. சென்ற வாரம் முழுக்க பெரும்பாலான நேரங்கள்ல அந்நிய முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சென்ற ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த 12 மாதங்களில் அதிகபட்சம் வாங்கியிருக்காங்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. $1 பில்லியன் அளவுக்கு எஃப்ஐஐஸ் இந்திய பங்குச்சந்தைகளில் கடன் பத்திரங்கள் இல்ல பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சென்டிமெண்ட்டை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துவக்கத்துல வீக்கா இருந்தாலும் அப்புறம் ஏறினுச்சு. இப்படி ஏறினதுக்கு அப்புறம் கூட முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு, நெகட்டிவ்னஸ் போயிருக்கு, பட் ரொம்ப புல்லிஷ்னஸ் வரல. அதற்கு காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஐரோப்பிய பங்குச்சந்தைகள், குறிப்பாக ஆசிய பங்குச்சந்தைகளை ஜப்பானிய பங்குச்சந்தை 1.5% இறங்கி இருந்தது. ஆசிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகள்ல பெரிய மாற்றம் இல்லை. ஷாங்காய் மட்டும் 2% இறங்கி இருந்துச்சு. பட் அமெரிக்க பங்குச்சந்தைகள் எடுத்துக்கொண்டால் முன்பேற வணிகத்துல US 100 1.5% இறங்கி இருக்கு. US 30, US 500 எல்லாமே அந்த ஃபியூச்சர்ஸ்ல இறங்கி இருக்கிறத பாக்குறோம். ஆனா சின்ன சின்ன இறக்கம். ஸோ இந்தியாவில தான் அதையும் பிரதிபலிக்கிறத பாக்குறோம். சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் ஆர் கன்ஃபியூஸ்ட் சிச்சுவேஷன். இந்த கன்சாலிடேஷனாவும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழல். ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பண்ணுவாரோ நாளைக்கு என்ன பண்ணுவாரோங்கிற ஒரு குழப்பத்துல யாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கவும் விரும்பல, நெகட்டிவாவும் இல்லை. ஹேவிங் செட் தட், உங்க கேள்விக்கு வர்றேன். நீங்க ஐடி துறையை பத்தி கேட்டீங்க. இன்னைக்கு சந்தை மிகப்பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் வீழ்ச்சி அடையாமல் இருந்ததற்கு அதை தூக்கி நிறுத்தியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அந்த துறை தான், ஐடி துறை தான் இன்னைக்கு மெயினா நமக்கு அதனுடைய இதை தூக்கி நிறுத்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுல உதாரணமா நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிப்டியில இன்னைக்கு விலை அதிகரித்த பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12 பங்குகள். இந்த 12 பங்குகள்ல அதாவது டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், என்டிபிசி, கோட்டக் பேங்க், ஸ்டேட் பேங்க், பஜாஜ், டைட்டன், ஐசிஐசிஐ, எம்என்டம் அண்ட் பவர் கிரிட். இதுல 5 பங்குகள் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள். கிட்டத்தட்ட 40% அல்லது 50% தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள். டிசிஎஸ் 5%க்கு மேல, ஹெச்சிஎல் டெக் 5%க்கு மேல, டெக் மஹிந்திரா 3%க்கு மேல, இன்ஃபோசிஸ் 3%க்கு மேல, விப்ரோவும் ஏறி இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அதனுடைய இன்னும் கூட அதனுடைய இதை புரிஞ்சுக்கணும்னா நிப்டி ஐடி, இந்த நிப்டி ஐடி குறியீடு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு அதனுடைய முழு தாக்கம் என்ன அப்படிங்கிறது. அதுல இருக்கக்கூடிய 10 பங்குகளுமே, அதுல 10 பங்குகள் இருக்கு. அந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை அதிகரித்த பங்குகள். முக்கியமான காரணம் என்னன்னா 2-3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டிசிஎஸ் ரிசல்ட் அவ்வளவு நெகட்டிவா இல்லாதது, எதிர்பார்த்த அளவு நெகட்டிவா இல்லாததுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிப்டி ஐடி குறியீடு இன்னைக்கு 18 PE இருக்கு. கிட்டத்தட்ட பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரிகிறது. ஓகே, ஸோ அந்த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அது ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். அது மட்டும் ஒரு சரியான பேராமீட்டர்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு முக்கியமான பேராமீட்டர். அது பங்கு ஒன்று ஈட்டிய லாபத்தை போல் 18 மடங்கு தான். ஒரு கட்டத்துல 30க்கு மேல இருந்ததாக நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு முக்கியமான காரணம்ங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். 2வது தான் நீங்க சொன்ன டிசிஎஸ் ரிசல்ட் அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. பட் அதற்கு பிறகு 2 தகவல்கள் அது குறித்து வெளியானது. ஒன்று, அவங்க கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இந்த ஆர்கனைசேஷனையே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி வரும் சூழலில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெட் growth, அதுக்கான ஒரு புதுசா பிசினஸ் யூனிட்லாம் இப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க. லீடர்ஷிப்ல டாப் லெவல்ல சேஞ்சஸ் இருந்திருக்கு. முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறுதல்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு தக்க லீடர்ஷிப் சேஞ்சஸும் வெர்டிகல்ஸையும் மாத்தி இருக்காங்கிற தகவல்கள் வெளியானது. இதை தவிர இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா,
ஏபிபி இந்த நிறுவனம் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஆட்டோமேஷன் இதுல எல்லாம் மிகப்பெரிய ஒரு குளோபல் டெக்னாலஜி லீடர்னு சொல்லலாம். டிசிஎஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸ்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ்ல ஏபிபியோடு 20 ஆண்டு காலத்துக்கு மேல எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு. இது அடுத்து மல்டி மில்லியன் மல்டி இயர் டீம் புதிதாக நாங்க என்டர் பண்ணிருக்கோம். அடுத்து பல ஆண்டுகள் தொடர்ந்து வரக்கூடிய பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு டீல். அது எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு போடல. அவங்களோடு நாங்க வந்து ஒரு என்டர் பண்ணிருக்கோம் ஒரு ஒப்பந்தம். அது வந்து ஏபிபியினுடைய வேர்ல்ட் வைட் ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது, அவங்களுடைய செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்றது, கம்ப்ளைன்ஸுக்கு ஹெல்ப் பண்றது, அதே மாதிரி சர்வீஸ் டெலிவரியை ஸ்கேல் அப் பண்றது, இப்படி பல விஷயங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி அதன் உதவியோடு அதன் துணையோடு மாடர்னைஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏபிபியோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சந்தை இதை ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் பார்க்கிறது. இதை தொடர்ந்து மேலும் பல அறிவிப்புகள் வரலாம். ஏன்னா அவங்க காலாண்டு அறிவிப்புகள் வெளியான போது இதை பத்தி கோடிட்டு காட்டியிருந்தாங்க, விவரங்கள் இல்லைன்னாலும் இப்ப அடுத்தடுத்து விவரங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் வந்து இதை பின்பற்ற. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு HCL டெக்னுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. முதலாம் காலாண்டு முடிவுகள் HCL டெக் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இது போல இன்னும் பல தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஏதாவது தகவல் வருமா என்ற எதிர்பார்ப்பு இது மாதிரி இருக்குமா இல்லையா நம்ம போய் தான் பார்க்கணும். பட் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு வேல்யூ பையிங் பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்து கொள்ள ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கலாமான்னு கேட்டீங்க, நம்ம வாங்கலாமா வைக்கலாமாங்கிறது எதுவுமே அறிவுரை சொல்ல முடியாது. பொதுவான ஒரு அறிவுறுத்தல், நம்ம எப்போதுமே மலிவாக இருக்கும் பொழுது குறைவாக இருக்கும் பொழுது இந்த வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதையை பிடிக்காதம்பாங்க. ஆனா நான் அதை பிடிப்பேன். அது என்னுடைய நேச்சர். கான்ட்ரேரியன் பையிங்னு சொல்றது. அந்த கான்ட்ரேரிங் பையிங் பண்ணக்கூடிய ஆளு. அதே சமயத்தில் அதுக்கு நேர்மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தால் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஓகே, தொடர்ந்து அதிகரிக்கும் பொழுது ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். வேல்யூவேஷன் ரீசனபிள் இருந்து அன்ரீசனபிளா மாறினா அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல அந்த வலையில் போய் விழுந்துடக்கூடாது. எப்போதும் இறங்கும் போது வாங்காம ஏறினதுக்கு அப்புறம் வாங்குறதுங்கிற தவறை செய்யாமல் எங்கெல்லாம் நமக்கு இந்த ஒரு வீக்கர் பாக்கெட்ஸ் இன்னமும் இருக்கு, இல்லாமல் இல்லை, அதை நம்ம ஒரு நல்ல ஆலோசனை பெற்று அதற்கு தக்க நம்ம முதலீட்டை வடிவமைத்துக் கொள்வது நல்லது. ஜூன் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கீங்களே சார், அது என்ன சொல்லுது? அதோட இம்ப்ளிகேஷன் என்னங்க சார்? ஜூன் மாதத்திற்கான நுகர்வோர் விலை குறியீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வெளியாகி இருக்கிறது. 4.38% சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பைண்டா பார்க்கும் பொழுது ரூரல் அர்பன் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுது 4.38. மே மாதம் வந்து இது வந்து இதை விட குறைவாகத்தான் இருந்தது. மே மாதம் இருந்ததை விட இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் 5.32% அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரூரல்ல வந்து மே மாசம் 4.25 இருந்தது, இப்ப 4.74 அதிகரிச்சிருக்கு. 4.25 இருந்து 4.25 ஆயிருக்கு ரூரல்ல. அர்பன்ல 3.5% இருந்தது, 3.53% இருந்தது மே மாசம். இப்ப ஜூன் மாசம் 3.92 அதிகரிச்சிருக்கு. 3.இருந்து 3.92 அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்றது, இன்ஃபிளேஷன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்ஃபிளேஷன் அதிகரிச்சதுன்னா அது கொஞ்சம் இன்ஃபிளேஷனே மொத்தத்துல கெடுதல் நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2-3% அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நல்லது, நமக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். 4% கூட மோசம்னு சொல்ல முடியாது. பட் 5-6 நல்ல நல்ல ட்ரெண்டை பார்க்கும்பொழுது அதிகரிக்குமோ என்ற பயம் இருக்கிறது. அப்படி அதிகரிக்கும் பொழுது வட்டி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வட்டி விகிதம் அதிகரிக்கும் பொழுது இந்த சுழற்சியை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். நிறுவனங்கள் வந்து டாப் 500 கம்பெனிஸ்ல 300-350 மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து ஹைலி லீவரேஜா இருக்கு, கடன் வாங்கித்தான் தொழில் செய்கிறார்கள். அப்ப அவருடைய அந்த வட்டி விகிதம் அதிகரிக்கும் பொழுது அடக்க காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அப்ப லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது நஷ்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமல்ல, வீட்டு கடன் வாங்கியோர், வாகன கடன் வாங்கியோர், இவர்களையும் இது பெரிய அளவுல பாதிக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இன்னும் போகலைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து தான், இது குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். அதனால இது சரி தவறுன்னு எதுவுமே சொல்ல முடியாது, ஒருத்தருடைய பாயிண்ட்ல இருந்து மாறுபடும். ஆனால் இதை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வந்து பிளாட் ஆக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன்ல இன்னைக்கு அரசு இருக்கிறது. இல்லைன்னா வட்டி விகிதத்தை ஏற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பணவீக்கத்தை பொறுத்தவரை. இது இன்னைக்கு மட்டுமல்ல, நாளைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க வந்து பல முக்கியமான தரவுகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பா வந்து நாளைக்கு வந்து மொத்த விலை குறியீடு குறித்த புள்ளி வரும். ஜூன் மாதத்திற்கான WPI இன்ஃபிளேஷன், அது ஃபியூவல் இன்ஃபிளேஷன், ஃபுட் இன்ஃபிளேஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஃபிளேஷன் எல்லாமே சேர்த்து நாளைக்கு வெளிவர இருக்கிறது. இன்னைக்கு வெளியான இன்னொரு தகவல் ஏற்றுமதி குறித்த தகவல். ஏற்றுமதி வந்து கணிசமாக குறைந்திருக்கிறது, ஆனால் இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. அதனால வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறையில் ஒரு அந்த கேப் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு எஸ்டிமேட் வந்து சொல்றாங்க. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு செய்திங்கிறத நம்ம பார்க்கணும். இது போக இந்த வாரம் முழுக்க நான் சொன்னேன் வேறு சில தகவல்கள் எல்லாம் பல இருக்கிறது. உதாரணமா பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ், ஜூன் மாதம் வந்து வாகன விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அதே மாதிரி வார கடைசியில் அந்நிய செலாவணி கையிருப்பு, கடன் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வர இருக்கிறது. ரொம்ப ஒரு எப்போதுமே இந்த 2ஆம் வாரம்
தொடங்கி 3ஆம் வாரம் இந்த ஒரு மிட் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 16, 17ஆம் தேதிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாரமாக இருக்கும். ஏன்னா பல முக்கியமான புள்ளி விவரங்கள் வெளிவரும். அதுக்கு தக்க அந்த துறை சார்ந்த பங்குகளோ அந்த நிறுவனங்களோ விலையில மாற்றம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு வாரமாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் என்னென்ன நிறுவனங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? அதுல என்ன எதிர்பார்க்கலாங்க சார்? நிறைய நிறுவனங்களுடைய முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் இந்த வாரம் வெளியாக இருக்கிறது. நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஓரிரு நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. பஜாஜ் கன்சியூமர் கேர் அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. வெளியானதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை 52 வார உச்சத்தை தொட்டது இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய EBITDA சொல்லக்கூடிய ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன், டாக்ஸ், அமார்டைசேஷன் இது பார்த்தீங்கன்னா 100% மேல் அதிகரிச்சிருக்கு. 84 கோடி அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய கிராஸ் மார்ஜின் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சொல்லக்கூடிய பேட் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். இதை தாண்டி இன்னைக்கு HCL டெக் அந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பல முடிவுகள் இந்த வாரம் முழுக்க வெளியாக இருக்கிறது. நம்ம அதெல்லாம் டாடா எலிக்ஸி வர நம்ம அதை பற்றி விவாதிப்போம். சார் நிறைய விஷயங்களை பத்தி விளக்கமா பதில் சொல்லியிருக்கீங்க சார். நன்றிங்க சார். நன்றி. வணக்கம் சார். இந்த வார ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னங்க சார்? பாரத்தோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்க போகும்போது டெஃபினட்டாக 24,000 அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் குறைவாக சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால், ஒருவேளை ஈரான் பிரச்சனை பெரிதாகி ஒருவேளை அதுல அந்த பிரச்சனை தொடர்ந்தால் ஐ திங்க் மறுபடியும் நம்ம 23,940, 23,880 இந்த ரேஞ்ச் எல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலா வைத்து நம்ம சந்தைக்குள் நுழைய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்றத பார்க்க போகும்போது ஐ திங்க் 24,325 ஐ திங்க் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். அது தாண்டும் பட்சத்தில் ஒருவேளை 24,325 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டும் பட்சத்தில் டெஃபினட்டாக நமக்கு 24,440, 24,500 வரைக்கும் செல்லுகின்ற பாசிபிலிட்டி சந்தைக்கு இருக்கிறது. நன்றிங்க சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.